உங்களுக்கு வந்து தமிழர்களுடைய வேலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தமிழர்களுடைய நாங்கள் ஒன்று கூடுகின்ற இந்த லாஷப்பேர் என்கின்ற இடத்தில் அவர் உங்களை வந்து சந்திப்பதை ஏற்று மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார் என்பதனை ஏற்கனவே அறிந்திருந்தார். அந்த வகையில் பல தடவைகள் இங்கே வந்து நிறைய தமிழர்களை இருந்தார். இந்த வீடியோ எடுக்க நான் சேர்ந்த காரணம் உங்களுடைய வர முடியாதவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் உங்களுடைய கேள்விகளையும் லைவில் நாங்கள் நீங்கள் போட்டால் கூட வேலை சம்பந்தமான கேள்விகளை நாங்கள் உங்களுக்கு அதை பற்றி நாங்கள் விவாதிக்கலாம். அதே சமயம் எங்களுக்கு சில விடயங்களை உங்களுக்கு சொல்வதாக இருக்கிறது. அவரை பார்த்துட்டு இன்றைக்கு ஒரு 4-5 பேர் வந்து அவங்களுடைய வேலைகளை பற்றி வேலை பிரச்சனை பற்றி கதைக்கும் போது இந்த பேஷீட் விஷயங்களை வந்து எப்படி அதை இன்டர்பிரட் பண்றது, பேஷீட்டை வந்து நிறைய விடயங்கள்ல உள்ளடக்கி இருக்கும், அதை எப்படி நாங்கள் வாசிக்கணும் அப்படி நாங்கள் செய்வோமா அப்படின்ட்டு அவரையே கேட்டதுக்கு நாங்கள் இன்று இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். Bonjour Gislain, merci d'être venu et merci de votre effort pour les Tamouls, pour tout ce que vous faites pour le Tamoul et de donner votre temps pour venir faire une permanence dans les quartiers La Chapelle où il y a des Tamouls. Et avec plaisir, c'est moi qui vous remercie, merci de m'accueillir. Donc sur votre idée, on a dit qu'on allait parler peut-être des termes techniques qu'on entend souvent dans le monde du travail. Par exemple, comment interpréter aussi une fiche de salaire, un bulletin de salaire, etc. Effectivement. Donc on commence par quoi? On peut commencer par le début, on peut commencer par le contrat de travail à durée indéterminée à temps partiel, et surtout le temps partiel. ஓகே, இப்போ contrat வந்து CDI, CDD இருக்குது. CDI வந்து contrat de travail indéterminé, ஒரு வரையறை கால வரையறை இல்லாத ஒரு கான்ட்ராக்ட். அதுலேயும் வந்து temps partiel, temps complet இருக்குது. Je traduis au fur et à mesure. Alors, vous êtes à temps partiel ou à temps complet. Vous êtes à temps complet quand vos heures de travail sont de 35 heures par semaine et à temps partiel quand ces heures de travail sont de moins de 35 heures. Pardon, je vais prendre une note parce que je me perds très vite quand il y a des chiffres. Allez-y, je reprends. Donc 35 heures c'est un temps complet. 35 மணி நேரம் நீங்கள் வேலை செய்தீங்கன்னா அது வந்து ஃபுல் டைம் என்று கணக்கெடுக்கப்படாது. அதாவது ஒரு கிழமைக்கு 35 மணி நேரங்கள் வேலை செய்தால் அது ஃபுல் டைம் என்று கணக்கெடுக்கப்படுகிறது. Plus de 35 heures, c'est toujours un temps complet. 35 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யற ஆட்கள் கூட அது full time தான். Est-ce qu'on a le droit de travailler plus de 35 heures par semaine? Oui, on peut travailler jusqu'à 44 heures, mais les heures sont majorées, c'est-à-dire que votre salaire est augmenté sur votre fiche de paye de 35 jusqu'à 44 ou 39 en fonction de votre contrat. 35 euros? Non, 35 heures, oui. De 35 à 44 heures. Oui. Vous êtes donc en temps plein et les heures au-delà de 35 heures sont majorées. Majorées de combien? C'est-à-dire le salaire compte plus? Voilà, le salaire compte plus de 10, 25 ou 50% de plus. D'accord. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 25 ou 50%. 35 மணி நேரத்துக்கு நீங்க வேலை செய்ய முடியுமா நான் கேட்டதுக்கு சொல்றாங்க. 35 மணி நேரத்துக்கு வேலை செய்யலாம். எப்படின்னா 44 மணி நேரங்கள் மட்டும் வேலை செய்யலாம். அது 44 மணி நேரங்கள் நீங்க வேலை செய்யற ஆளா இருந்தால் இந்த 35 அந்த மிச்ச அவர்ஸ் எப்படி கணக்கு பண்ண வேணும்னு சொன்னால் சில நேரங்களில் 10 மணி நேரம் 10 வீதம் அல்லது 25 வீதம் அல்லது 50 வீதத்துக்கிட்ட அது உங்களோட வேலையும் பொறுத்து உங்களுடைய கான்ட்ராக்டை பொறுத்து வீத சாரம் உங்களுடைய வருமானம் கூட உங்களுக்கு தர வேணும். Alors, et si vous êtes à moins de 35 heures, du coup, vous êtes à temps partiel. நீங்க 35 மணி நேரத்துக்கு குறைவான ஒரு வேலை செய்யற ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் temps partiel, பார்ட் டைம் வேலை. Les heures qu'on vous paye, 35 heures, c'est les heures que vous faites effectivement. On ne peut pas vous demander de travailler 35 heures et ne vous payer que 25 heures. 35 மணி நேரம் வேலை செய்யறவர்களா இருந்தீங்கன்றால் அது உண்மையாகவே உங்களுக்கு பே பண்ணப்பட வேண்டிய மணித்தியாலங்கள். உங்களுக்கு 35 மணித்தியாலம் அவங்க போட்டுட்டு 25 மணித்தியாலத்துக்கு மட்டும் பே பண்ண முடியாது. Donc si c'est marqué 35 heures, ils sont obligés de travailler pendant 35 heures, ils sont obligés d'être rémunérés 35 heures. Et sur votre fiche de paye, donc il n'y aura pas 35 heures, puisque c'est un salaire mensuel, il y aura 151h67. Tout en haut du bulletin de salaire, à la base, vous verrez, en première ligne du bulletin de salaire, 151h67, ça veut dire que vous êtes à 35 heures à temps plein. 108, c'est ça, 150. Alors, ça c'est un bulletin de paye à temps partiel, d'accord. Donc 108h33, 108h33, mais le temps plein à 35 heures, ça correspond à 151h67.
D'accord. Donc, je vais peut-être cacher ça, juste montrer. இந்த 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 பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த முதலாவது லைன்ல பேஸ்ன்னு இருக்கும். அந்த பேஸ்ல வந்து இதுல போட்டிருக்காங்க 108ன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்ட் டைம் ஜாப். இதே ஃபுல் டைம் ஜாபா இருக்கிற ஆட்களுக்கு வந்து 151 மணித்தியாலம் 151 போட்டிருப்பாங்க. நீங்க 951 அது வந்து அமௌண்ட் இல்ல 151 67 இருக்கிறது வந்து மணித்தியாலங்கள். ஏனென்றால் ஒரு மாதத்துக்கு 151 மணித்தியாலங்கள் வேலை செய்தா தான் நீங்க 35 மணித்தியாலத்துக்குரிய ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப 151 போட்டு 151.67 முதலாவது லைன்ல வாரது என்ன அர்த்தம் என்று சொன்னால் நீங்க 35 மணித்தியாலம் வேலை செய்யற ஃபுல் டைம் வேலைக்காரி என்று அர்த்தம். Quand vous avez un contrat de travail à temps partiel, l'employeur il doit noter soit sur le contrat de travail, soit sur un avenant vos horaires de travail. Par exemple, un contrat de travail de 25 heures, l'employeur dans le contrat de travail doit mentionner lundi vous commencez à 9 heures, vous finissez à midi et toutes vos heures jusqu'à 25 heures. Pourquoi? Pour que vous puissiez demander à un autre employeur, par exemple, de travailler de 25, là c'était mon exemple 25 heures, de 25 à 35 heures et donc compléter vos heures et avoir finalement un temps plein ou alors travailler même plus de 35 heures jusqu'à 44, vous avez le droit. Donc s'ils ont un temps partiel, ils doivent avoir un écrit dans un avenant ou Absolument. alors ailleurs. Dans le contrat ou dans un avenant, vous devez avoir vos heures de travail qui sont fixées noir sur blanc. Je commence à 9h, je finis à midi, je reprends à 13h, je finis à 17h, jusqu'à 25 heures de travail dans la semaine. Ça c'est juste pour les temps partiels. Pour les temps complets, il n'y a pas l'obligation d'avoir cet écrit du temps de travail. Mais pour les temps partiels, c'est obligatoire. ஃபுல் டைம் வேலை செய்கிற ஆட்களுக்கு வந்து அந்த எவ்வளவு எப்போலேருந்து எப்போ மட்டும் வேலை செய்றீங்க உங்களோட பிளானிங் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதுவே பார்ட் டைம் வேலை செய்கிறார்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 25 மணி நேரம் வேலை செய்கிற ஆளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அவனோட சொல்கிற இன்னொரு டாக்குமெண்ட்ல அவங்க போட்டிருக்கணும் அல்லது இன்னொரு ஒரு புரிம்பான ஒரு எழுத்துல இருக்கணும் இல்லாட்டி கோத்தாக்குள்ளே எழுதிருக்கணும் எப்போ தொடங்குறீங்க எப்போ முடிக்கிறீங்க அது 25 மணி நேரம் எப்போ நீங்கள் செய்றீங்க 20 மணி நேரம் எப்போ செய்றீங்கன்றது வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் சொல்லி ஒரு பிளானிங் உங்களுக்கு தரணும். ஏனென்றால் அப்பதான் உங்களுக்கு அந்த 35 மணி நேரம் நீங்க சட்டப்படி 35 மணி நேரம் வேலை செய்யலாம் ஒரு கிழமைக்கிட்டபடினால ஒரு இடத்துல 25 மணி நேரம் வேலை செய்றீங்கன்னால் அந்த மிச்ச 10 மணி நேரத்தையும் இன்னொரு எம்ப்ளாயர்கிட்ட போய் இன்னொரு வேலை இடத்துல போய் நீங்க வேலை கேட்கலாம். அது எப்படி என்றால் இந்த வேலையை இந்த மணித்தியாலங்களை காட்டி அதுக்கும் இதுக்கும் முரண்படாத வண்ணம் அந்த வேலையை புது வேலை எடுக்கிறதுக்காக நீங்க அதை காட்டணும்ன்றதுக்காகவே கட்டாயமாக நீங்க 35 மணி நேரத்துக்கு குறைய வேலை செய்கிற ஆளா இருந்தால் அது எழுத்துல இருக்க வேணும். எப்பயிலிருந்து எப்ப பிளானிங் இருக்க வேண்டும். Alors là, on a eu le cas aujourd'hui d'une salariée qui n'avait pas d'horaire de travail dans son contrat de travail. Pourtant, elle avait un contrat de travail à 25 heures. Et donc, nous, en tant qu'avocats, on peut agir devant le Conseil des prud'hommes en disant c'était pas un contrat de 25 heures, c'était un contrat de 35 heures parce que les heures n'étaient pas dans le contrat de travail. Ce qui aboutissait à la situation de la salariée qui restait constamment à la disposition de son employeur, que son employeur l'appelle, pour prendre le travail et faire ses 25 heures. Ça, c'est illégal. Et donc, ça nous permet de réclamer les heures de 25, dans notre exemple, c'est 25 heures qu'elle a travaillé, cette dame, jusqu'à 35 heures. அப்போ இதே முக்கியமாக இருக்குன்னா இப்போ இன்றைக்கு வந்து ஒரு கிளையண்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களுடைய கேஸில் வந்து அவங்க 25 மணித்தியாலம் வேலை செய்வதாக டோம் பார்சியெல்லாம் டிக்ளேர் பண்ணப்படுறாங்க. 25 மணித்தியாலம் வேலை செய்யறது இருக்குது. ஆனால் அந்த பிளானிங் ஒன்றும் அது இருக்கையில் எழுத்துல எப்போலேருந்து எப்போ வரைக்கும் 25 மணித்தியாலம் செய்கிறாங்கன்றது வந்து இருக்கையில் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக இதை இடத்துலையும் சைன் பண்ணப்பட்டு ஒரு பிளானிங் அவங்களுக்கு தரப்படலை. அப்போ நாங்கள் வந்து வேறொரு பிரச்சனை போகும்போது இதை பார்க்கும் பொழுது அதை நாங்கள் குதமில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணும்போது இதையும் ஒரு ஆர்குமெண்ட்டை நாங்கள் சொல்லலாம் என்றால் இவங்களுக்கு வந்து எழுத்து மூலமாக அறிவிக்கப்படையில எத்தனை மணித்தியாலம் வரைக்கும் உங்களோட பிளானிங் அறிவிக்கப்படாதனால 35 மணித்தியாலத்துக்குரிய அந்த டைமை கூட அவங்க வந்து அபியூசிவா இவங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்றாங்க. ஏனென்றால் எப்போ கூப்பிட்டாலும் வரணும் என்ற மாதிரி அவங்கள யூஸ் பண்றாங்க சொல்லி கூட நாங்கள் எக்ஸ்ட்ராவா எங்களோட ஆர்குமெண்ட்டை போட்டு குதம்ல நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணும்போது ஒரு முக்கிய எலிமெண்டா இருக்கு. இதனால நிறைய ஆன்டிமினியத்தை கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். Alors maintenant on peut parler de la fiche de paye. Alors, j'ai caché le nom de la salariée, mais au-dessus vous avez le nom de la salariée ou du salarié. Donc, sur la fiche de paye, comme on a vu tout à l'heure, là, si vous êtes à temps plein, la première ligne, il y a marqué 151h67. Là, vous êtes à temps plein. Voilà, salaire de base வார இடத்துல முதல் லைன் வந்து 157.67 வாரது வந்து ஃபுல் டைமா நீங்க செய்யற மணித்தியாலங்கள் ஒரு மாசத்துக்கு நீங்க செய்யற மணித்தியாலங்கள்.
À côté de cette base, il y a votre taux salarial. Le taux salarial, c'est combien vous êtes payé de l'heure. அந்த பக்கத்துல இருக்கிற கொலோன்ல வந்து ஒரு ஒரு அமௌண்ட் இருக்கும். அதுல வந்து ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு தாராங்க அப்படின்னு இருக்கும். Donc là, cette dame, elle est payée 10,25 € de l'heure pour 108h33. Elle n'est pas donc à temps complet, elle n'est pas à 151h67, elle est à 108h33. அப்ப இப்ப இந்த இவங்க எடுத்துக்கொண்டால் இவங்க வந்து 10.25 ஈரோ ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு மணி நேர கணக்கு தான் போடுவாங்க. உங்களுக்கு கூட அது கூடி குறைஞ்சிருக்கலாம். Ça ne doit pas dépasser en dessous de quel seuil parce qu'il y a un minimum. Alors sur le taux, effectivement, c'est prévu par soit le SMIC, soit votre convention collective. Et là, la convention collective, on peut l'avoir à la fin du bulletin de paye. Et ça peut être au début aussi, ça dépend des bulletins de paye, ça dépend du comptable. Là, c'était la convention collective de la parfumerie et de l'esthétique qui fixe un taux de base, effectivement. அப்ப அந்த அமௌண்ட் வந்து கூடி குறையும். ஆனா ஒரு இதுக்கு கீழே குறைய போகல. அப்ப என்ன அமௌண்ட்டுக்கு கீழே போகலாதுன்னு நான் கேட்டபோது அது உங்களுடைய கொமர்சியம் கொலெக்டிவ்ன்ற சொல்ற அந்த பேப்பர் பொறுத்து. அது என்னன்னு சொன்னால் உங்களுடைய வேலை இப்போ நீங்க ரெஸ்டாரண்ட் வேலை செய்றீங்கன்னா உங்களுக்குரிய சட்டங்கள் வேற. இதே பியூட்டிஷியன் வேலை செய்றாங்கன்னா அவங்களுக்குரிய சட்டங்கள் வேற. அப்ப இவங்களோட கேஸ்ல வந்து அந்த அவங்க அந்த இப்போ ரெஸ்டாரண்ட் ஆக்கள் வந்து ஒரு குமிதி குவிசினுக்கு எவ்வளவுன்னு சொல்லி அவங்க அந்த கொமர்சியம் கொலெக்டிவ்ல போட்டிருப்பாங்க. அந்த அமௌண்ட் தான் அந்த அமௌண்ட்டுக்கு கூடலாமே தவிர குறைய இல்லாது. En général, le SMIC horaire minimum, c'est quoi? C'est 9, c'est 10, oui. 10, ça a augmenté, non? C'est quelque chose, je crois, un truc comme ça. 10 et quelques. Ouais. 10.57 அப்படித்தான் வரும்னு நினைக்கிறேன். Je crois que ça Le SMIC horaire, mais pas tellement. il était à 10 et quelques. 57? Comme ça, ouais. C'est possible. Donc, quand on multiplie le nombre d'heures mensuelles multiplié par le taux salarial, c'est-à-dire le taux horaire, on tombe sur le salaire brut. அப்ப இந்த அமௌண்ட் எத்தனை மணித்தியாலம் வாரது நார்மலா 159.67 தர நீங்க செய்யற மணித்தியாலங்கள் சாரி கூட ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளவு என்ற பெருக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மொத்தம் சலகையாளன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வருது. அதான் உங்களுடைய சலகை புரித் நீங்க சொல்றது புரித்துன்னு வரும். Après, vous avez toutes les lignes qui concernent les charges sociales qui diminuent votre salaire brut pour aboutir à la fin au salaire net. அதுக்கு பிறகு அதே மூன்றாவது கொலோன்லயே வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்ல இருந்து கழிப்பாங்க. உங்களோட சலாரில இருந்து சில இதுகள் வெட்டுப்படும். Les charges sociales, comment je peux expliquer ça? Les impôts sur le bulletin de paie. Que l'employeur paye. Voilà. இப்போ அந்த அமௌண்ட்ல இருந்து இப்போ இந்த இதை எடுத்துக்கொண்டா 1110 இருக்குது. அதுல இருந்து சில பத்திரம் உங்களுக்காக கட்ட வேண்டிய ஆம்போ டாக்ஸ்களை கழிச்சு போட்டு ஒரு அமௌண்ட் தான் வார அமௌண்ட் தான் உங்களுக்கு வார நெட் சம்பளம். Et par exemple, quand vous prenez des vacances, on va prendre ce bulletin de paie. நீங்கள் வந்து சில நேரங்கள்ல ஒரு வேக்கன்ஸ் எடுக்க வேண்டிய சூழல் வருது, congé எடுக்க வேண்டி வந்ததுன்னு சொன்னால் இன்னொரு பேஜிட்ட காட்டுறேன். Quand vous prenez des vacances, ça figure aussi dans les premières lignes, les congés payés. Et normalement, votre salaire brut ne varie pas. Quand vous êtes en vacances, votre salaire ne doit pas subir de diminution et à la fin, le bulletin de paye doit être le même. Puisque vous êtes en vacances, vous avez accumulé des congés payés. Et donc ces congés payés sont uniquement notés sur la première ligne, à la place du salaire de base. Et le salaire de base, le montant brut de votre salaire n'a pas varié. என்னென்னால் நீங்கள் வந்து வேக்கன்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கோஜே பேய்னு சிஸ்டம் இருக்குது. அதாவது ஃப்ரான்ஸில் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து வேக்கன்ஸ் எடுத்தாலும் ஒரு 5 நாள் 10 நாள் 2 கிழமை எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த பேமெண்ட் அந்த சலார் பூத் வந்து மாறாமல் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் pourquoi ça bouge pas, c'est parce que quand vous êtes en congé payé, le principe c'est que vous ne subissez pas de perte de salaire. Vous avez acquis des congés payés, vous avez 2,5 jours de congés payés acquis par mois. Et donc ces 2,5 jours de congés acquis par mois, vous pouvez les prendre par exemple l'été pour partir où vous voulez. Et quand vous prenez des congés payés, le principe c'est qu'ils sont payés au taux normal et donc vous n'avez pas de perte de salaire.
அப்ப நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ் எடுக்கும்போது நம்மளா இந்த சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சேமிச்சு வைக்கிறாங்க அந்த அக்கௌண்ட்ஸை சேமிச்சு வைக்கிறது அதுக்கு பேர் தான் கோஞ்சி பெய்ய நீ கோஞ்சி என்றால் அக்கௌண்ட்ஸ் அர்த்தம் உங்களுக்கு அந்த லீவு பெய்யன்னா பே பண்றாங்க பே பண்ற லீவு அந்த பே பண்ற லீவு வந்து ஒவ்வொரு மாசமும் 2.5 மணித்தியாலங்கள் உங்களுக்கு சேவ் பண்ணி உங்களோட சேவிங் ரிசர்வ்ல உங்களுக்கு வச்சிருப்பாங்க அதை நீங்க வந்து உங்களோட தேவைக்காக நீங்க இலங்கைக்கு போக போறீங்க இப்ப ஜூலை மாசம் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் அந்த எடுக்க போற அந்த இதுல நீங்க அக்கௌண்ட்ஸ்ல நின்றா கூட இந்த பேமெண்ட்டை வந்து உங்களுக்கு தருவாங்க அதை பே பண்ணுவாங்க அது எப்படி என்றால் அந்த மேல வார அந்த பேஷீட்ல அதில் போட்டிருப்பாங்க கோஞ்சே பேயே இத்தனை தேதியில இத்தனை தேதி மட்டும் என்று சொல்லி வரும். Donc dans la première ligne on va trouver les dates des congés payés et après le calcul comptable des congés payés qui doit aboutir sur le même montant que votre salaire brut finalement. அப்ப முதலாவது வந்த லைன்ல salaire brut வந்து மாற போறது இல்ல வளமையா உங்களுக்கு எப்படி வாரதோ அதே தான் இருக்கும் அந்த congé payé இருந்தா கூட உங்களுக்கு salaire brut அதே மாதிரி தான் இருக்க வேணும். Voilà. Alors ça c'est pour votre bulletin de paye. Il faut apprendre à lire un bulletin de paye pour vérifier qu'on vous paye bien vos heures de travail. Si vous êtes à 35 heures, que les 151h67 figurent au bulletin de paye, et si vous faites des heures supplémentaires, les heures supplémentaires doivent aussi figurer au bulletin de paye. Et donc dans les premières lignes du bulletin de paye, vous avez une ligne sur les heures supplémentaires que vous avez effectuées. Si vous faites des heures supplémentaires et que sur votre bulletin de paye, vous n'avez pas cette ligne heures supplémentaires, c'est qu'on ne les a pas payées. அப்ப நீங்க வந்து ஒரு பேஷீட்டை வடிவா அதை வாசிச்சு இன்டர்பிரட் பண்ணி அதை வந்து ஸ்டடி பண்ணணும் இல்லாட்டி நீங்க அதை வந்து ஏமாற்றப்படக்கூடும். அப்ப நீங்க ஒரு ஃபுல் டைம் வேலை செய்யற ஆளா இருந்தால் 151.67 என்றது வந்து முதல் லைன்ல உங்களுக்கு வர வேணும். அப்படி அதான் உங்களுக்கு ஃபுல் டைமா வேலை செய்யுங்கன்னு அர்த்தம். இதை தவிர கூட வேலை நீங்க செய்யறீங்க 44 மணி நேரம் உங்களுக்கு ஃபுல்லா வேலை செய்யலாம்ன்றது சொல்லுவாங்க. அப்ப அதை தவிர 34 மணி நேரம் நீங்க வேலை செய்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து 151க்கு கீழே உங்களுக்கு மஜோரி ஓவர் டைம்னு சொல்லி போட்டு உங்களுக்கு அதை போட வேணும். அதுவும் உங்களுக்கு 10%, 25% அல்லது 50% உங்களோட அந்த கோர்ஸ் கலெக்ஷன் சொல்ற மாதிரி வீத கணக்குல அது நார்மலா பே பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் கூட தான் வரும். அது 1 மணி நேரம் பண்ணாலும் கூட 25 30 மணி நேரத்துக்கு மேல ஒரு மணி நேரம் செய்தால் கூட உங்களுக்கு அந்த மணி நேரம் 10 இந்த இதுல வந்து 10.50 இல்ல கூட உங்களுக்கு பே பண்ணுவாங்க. Voilà. Alors je ne sais pas si on va bien voir là, j'ai un exemple de bulletin de paye avec des heures supplémentaires. Vous avez donc ce salaire de base, première ligne, et tout de suite après, des heures supplémentaires ou des heures complémentaires. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் முதல் salaire de base சொல்லி நார்மலான இதை போடுறாங்க, அதுக்கு கீழே ஓவர் டைமை போடுறாங்க. Heures complémentaires et supplémentaires, c'est quoi la différence? Alors la différence c'est heures complémentaires. Quand vous êtes à temps partiel de 25 à 35 heures, vous faites des heures complémentaires. Vous êtes embauché à 25 heures, donc les heures que vous faites en plus de votre contrat de travail de 25 heures, c'est des heures complémentaires. Et au-delà de 35 heures, ça devient des heures supplémentaires. D'accord. இப்போ அதான் நான் சொல்ற ரெண்டு லைன்ல இந்த எக்ஸாம்பிள் இந்த ஒன்று ஹேர் காம்ப்ளிமெண்டாக இருந்தது, மற்றது ஹேர் சப்ளிமெண்டாக இருந்தது. அப்போ அதில் வித்தியாசம் என்னன்னு கேட்டதுக்கு ஹேர் காம்ப்ளிமெண்டாக என்றால் 25 மணித்தியாலம் சொல்லி ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்துட்டு அந்த 35 மணித்தியாலம் வரைக்கும் அந்த 10 மணித்தியாலம் உங்களுக்கு வந்து ஹேர் காம்ப்ளிமெண்டரி அடிஷனல் ஹவர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணப்படுது. இதே வந்து 35 மணி நேரத்துக்கு மேல போறதெல்லாம் வந்து சப்ளிமெண்டரி, அது வந்து ஓவர் டைம். நார்மலா அந்த சட்டத்துக்கு மேல நீங்க வேலை செய்யணும், ஓவர் டைம். அப்ப அது வந்து 42 மணி நேரம் மட்டும் நீங்க வேலை செய்யலாம். ஆனா 35 மணி நேரத்துக்கு போனா ஓவர் டைம். Est-ce que c'est juste les heures supplémentaires qui peuvent être majorées de 10, 25 ou 50? Pas les heures complémentaires. Les heures complémentaires, alors ça dépend de la convention collective, effectivement. Des fois, là, ça dépend de votre emploi. அது கூட நான் கேட்டேன்னா அப்ப நீங்க அப்போ சொன்னீங்க தானே 10%, 25% அல்லது 50% கூட்டணும், உங்களோட சலார் கூடி வரணும் அப்படின்னு சொன்னீங்க தானே சப்ளிமெண்டரி ஓவர் டைம் செய்யும்போது. அது காம்ப்ளிமெண்டரிக்கா சப்ளிமெண்டரி கேட்டதுக்கு அது உங்களுடைய கான்ட்ராக்டை பொறுத்து, convention collective பொறுத்து. Là dans le cas de la dame, donc dans la parfumerie et l'esthétique, les heures complémentaires sont majorées. Donc de sans doute 25%. இது வந்து பியூட்டிஷியன் சம்பந்தமான ஒரு பேஷீட். அதில் வந்து காம்ப்ளிமெண்டரி ஹவர்ஸ் வந்து 25% மஜோரை பண்ணப்பட்டது. அது கூட்டுறாங்க 10% கூட்டி கொடுக்கறதாக இதில் இருக்குது. ஆனால் இது வந்து உண்மையாகவே அவங்க கோமோச கொலைச்சியில் எடுத்து பார்க்கணும், இதுதானான்னு பார்த்தா நாங்கள் படம் பிடிக்கலாம். இது எல்லாமே சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் கூட நாங்கள் படிவாக அனலைஸ் பண்ணினால் அதில் அவங்க என்ன பிளவுறாங்க உங்களுக்குன்றதை நாங்கள் பார்க்கலாம்.
Voilà pour les bulletins de paye. Si vous avez d'autres questions, n'hésitez pas. Pour la mutuelle, les efforts oui, recevoir mutuelle. vous Et avez- avantages nature vous aussi, avez- parce que il y a beaucoup de personnes, là c'est un enfin entre guillemets un mauvais exemple, parce que ça reflète pas vraiment la majorité des personnes, parce qu'ils sont plus des gens qui travaillent dans la restauration. Oui. Et là aussi, il y a beaucoup de magouilles de la part des employeurs. Et personne ne sait très bien lire, et même je me demande si les patrons savent aussi ce qu'ils font, parce que des fois ils disent aussi c'est le comptable qui me fait ça, et on se demande qui est le vrai victime là-dedans. Si vous voulez, on fait un épisode la semaine prochaine spécial Oui, sur je le pense bulletin de paye de la restauration. Restauration. Comme ça, on détaillera à chaque ligne pour voir qu'est-ce qu'il y a un avantage en nature, qu'est-ce que la prévoyance de votre entreprise, parce que vous devez avoir une prévoyance. La prévoyance, c'est obligatoire maintenant dans les entreprises. Votre employeur doit souscrire une mutuelle santé et prévoyance pour vous. அப்போ நான் கேட்டது என்னன்னு சொன்னால், எங்கள் ஆக்களுக்கு வந்து பியூட்டிஷியன் சம்மந்தம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் ஆக்கள் கூட வந்து ரெஸ்டாரண்ட் சார்ந்தவர்கள். இப்போ அதில் வந்து இன்னொரு நிறைய லைன் இருக்கும், அதில் மியூச்சுவல் இருக்கும், அதில் வந்து அபோதாஜ் நச்சு கொண்ட விடயங்கள் இருக்கும், அப்போ அந்த சாப்பாடு காசுன்று நிறைய இருக்கும். அப்போ அதெல்லாம் என்ன மாதிரின்னு கேட்டதுக்கு, இப்போ அது இன்னொரு வீடியோ, அடுத்த கிழமை நாங்கள் இன்னொரு வீடியோ இதை பற்றியே செய்வோம் என்ன சொல்கிறாங்க. அப்போ அது பெட்டர் உங்களுக்கு. நாங்கள் அப்படி இன்னொரு இதுக்கண்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் எடுத்துக்கொள்வது நல்லா நினைக்கிறேன். Je regarde juste si j'ai pas de questions là, à moins que vous voulez dire quelque chose. Donc je regarde. Non, mais c'était simplement pour finir sur un autre sujet qui est important. J'ai pas compris ce que c'est écrit. Patron restaurant, Rajesh, c'est lequel il y a des gens qui nous regardent. ஒன்றுமே சொல்லவில்லை. அவரை கேட்டால் 2 வருடமா ஒர்க் செய்கிறேன், ஆனால் என்ன செய்ய வேணும். Il dit que le patron ne lui dit rien, ça fait 2 ans qu'il travaille chez lui, mais il ne l'embauche pas. Donc ça, je ne sais pas trop. Attendez voir. Alors, si vous avez des fiches de paye et pas de contrat, c'est un CDI. Fiche de paye, pas de contrat, d'accord. பேஷீட் இருந்து உங்களுக்கு contrat இல்லாட்டி அது CDI என்று நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. C'est nécessairement un contrat à temps plein. D'accord. Il n'y a que les contrats à temps partiel où il y a l'obligation d'avoir un écrit. Si vous avez juste des fiches de paye, vous êtes à temps plein et vous êtes en CDI. உங்களுக்கு வந்து பேஷீட் மட்டும் இருக்குது, contrat தரையில அப்படின்னு c'est-à-dire que même s'il n'est pas embauché, il est embauché. Dès lors que vous avez des fiches de paye et que vous travaillez, vous êtes en CDI à temps plein. Et donc vous devez voir sur votre bulletin de paye 151h67 et la paye qui va avec cette... Même s'il n'a pas de titre de séjour? Ah, c'est différent. C'est différent. Mais normalement, il n'y a pas de bulletin de paye. D'accord. நம்மள பேஷீட் இருக்கிற ஆட்களுக்கு வந்து contrat இல்லாட்டி கூட நீங்கள் contrat இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். என்றால் அது நார்மலாக கட்டாயம் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து பேஷீட் விழுந்தால் நீங்கள் ஃபுல் டைமாக வேலை செய்றீங்க, CDIயில் வேலை செய்றீங்கன்றதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ விசா இல்லாத ஆட்களுக்கு என்ன மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட். நார்மலாக நீங்கள் வேலையே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. Mais ça aussi, ça mérite un autre vidéo, peut-être comment régulariser les personnes qui sont dans cette situation-là. Et une autre personne, Sumitra Jivakumar, qui dit bonjour, j'ai travaillé pendant 5 ans, mais ils m'ont licencié. Pôle emploi, chômage, et elle veut savoir ses droits pour le Pôle emploi. Comment on fait? Licenciement. Dès lors que vous avez été licencié, dès lors que c'est l'employeur qui rend le contrat de travail, vous avez droit à Pôle emploi. Que ce soit un licenciement pour faute simple, pour faute grave ou pour faute lourde. Vous avez droit dans tous les cas au chômage, donc il faut vous inscrire à Pôle emploi. நீங்கள் என்னதுக்காக வேலை நிறுத்தம் செய்யும் பொழுது உங்கள் மேலே பாரதூரமான குற்றம் செய்யப்பட்டு கூட உங்களை வேலை நிறுத்தலாம், அல்லது நார்மலாக சும்மா ஏதாவது எக்கனாமிக் ரீதியாக கூட வேலை நிறுத்தம் செய்யப்படலாம். அப்படி என்ன வேலை நிறுத்தம் செய்தாலும் நீங்கள் வந்து Pôle emploi போய் பதிய வேணும். Et pour les personnes qui ont été licenciées pour faute grave, il n'y a pas de Pôle emploi? Oui, si, ça existe aussi. Oui. D'accord. Tout de suite, non? Ou il y a une carence peut-être? Alors la carence, ça dépend de vos congés payés que vous avez acquis. Si vous avez acquis 40 jours de congés payés et vous êtes licencié, les 40 jours de congés payés, votre employeur va vous les payer à la fin du contrat. Et donc ça va vous décaler votre prise en charge de 40 jours par exemple, plus 7 jours de carence légale. Ça va vous décaler la prise en charge du Pôle emploi. அது உங்களுடைய வேலை விடும் போது கோஜை பே தர இதை பொறுத்து, அந்த கால்குலேஷனை பொறுத்து கோஜை பே தந்தால் உங்களுக்கு Pôle emploi உடனே பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது நீங்கள் நேரடியாக வந்து உங்களுடைய இதை கேட்கும் போது பெட்டர், இல்லாட்டி நீங்கள் அதை டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி விட்டால் கூட நாங்கள் பார்த்துட்டு சொல்லலாமே தவிர பொதுவாக சொல்ல முடியாமல் இருக்குது. நீங்கள் உங்களுடைய பர்சனலாக நீங்கள் சொன்னீங்கன்னா c'est toujours mieux de discuter cas par cas parce qu'on ne peut pas dire des choses comme ça. Oui. Après je crois qu'il y a des questions, mais
அம்மாவுக்கு முடியுது. Il n'y a que la démission finalement qui ne vous donne pas droit à Pôle emploi. Oui, c'est vrai. Ça c'est important, si votre employeur il vient et vous donne un papier, il y a marqué démission, il faut savoir que ce courrier rompt le contrat de travail à votre demande, même si c'est l'employeur qui vous donne un papier, et la démission ne vous donne pas droit à Pôle emploi. லிசன்சிமெண்ட் உங்களுக்கு போல் எம்ப்ளாயில் வந்து லிசன்சிமெண்ட் பண்ணால் அது வேறு. ஆனால் டெமிஷன் சொல்லி நீங்களாக வேலையை விட்டு நிற்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தது என்ன ரீசனாக இருந்தாலும் வேலையை விட்டு நிற்கிறீங்கன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போல் எம்ப்ளாயில் வந்து பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கவனம், அப்படி ஒரு டெமிஷன் சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் அதை கொடுக்குறது 10 தடவை யோசிங்க. Là, j'ai une question en français. Je travaille depuis plus de 32 ans et ma société a été fermée pour cause de liquidation judiciaire et je voudrais savoir comment on calcule mon ancienneté. Alors c'est un calcul un peu savant, donc vous pouvez contacter Nichanti, je vais vous donner le mode de calcul. Je suis très nul en calcul, ça y est. Bah, vous venez voir Nichanti qui viendra me voir avec Je vous. ferai le travail de traductrice Voilà. en tout cas. Donc c'est un quart de mois de salaire par année d'ancienneté jusqu'à 10 ans. Donc vous prenez vos 12 derniers mois de salaire, vous prenez vos 3 derniers mois de salaire, vous faites la moyenne des 3 et la moyenne des 12. Vous prenez la moyenne la plus favorable. C'est-à-dire que si la moyenne des 12 mois fait 1500 et la moyenne des 3 mois fait 1400, vous prenez la moyenne des 12, 1500. Vous la divisez par 4, c'est la règle, vous divisez par 4. Et puis vous multipliez par votre ancienneté jusqu'à 10 ans. Donc si vous avez 32 ans d'ancienneté, ça fait 1500 divisé par 4 multiplié par 10. Ça c'est pour votre ancienneté de 0 à 10 ans. Après, pour l'ancienneté qui est supérieure à 10 ans, vous reprenez votre moyenne des 3 ou votre moyenne des 12, la plus favorable. Donc là, on avait dit que c'était la moyenne des 12, 1500. Vous la divisez non plus par 4, mais par 3. Et vous la multipliez par les années au-delà de 10 ans. Donc multiplié par 22. Dans notre cas, du salarié qui avait 32 ans d'ancienneté. D'accord. Voilà. C'est compliqué, Bon, hein, j'essaie de traduire, mais j'espère que comme Cardiga a écrit en français, j'espère qu'elle maîtrise le français, qu'elle a compris mieux que moi, je vais sur mieux. இவங்க சொல்கிறாங்க என்றால் இந்த 32 வருடங்களுக்கு மேலாக ஒரு ஆள் கார்டியா வேலை செய்யிருக்காங்க ஒரு சொசைட்டியில், அதை மூடிட்டாங்க, ஜுடிஷியாக மூடிட்டாங்க அவங்களுடைய பிரச்சனைக்காக. அப்போ தங்களுடைய அந்த ஆன்சியன்டேக்கு உதவிய கனகால வேலை செய்வங்களுக்கு ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு வந்து எனக்கு நான் ரொம்ப வீக் அந்த கால்குலேஷனில் நான் சொல்கிறத மட்டும் மொழி இருக்கிறேன். இப்போ அதில் வந்து 12 மாதத்து கணக்கு எடுத்துக்கொள்ளுங்க. 12 மாதம் கடந்த 12 மாதம் பேசிட்டு எடுங்க. இங்கே 3 மாதம் பேசிட்டு எடுங்க. இந்த 12 மாதத்தை கூட்டி அந்த ஆவரேஜை பார்க்கும்போது அது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1500 வருதுன்னு பார்ப்போம். இங்கே அந்த 3 மாதத்தினுடைய ஆவரேஜ் வந்து ஒரு 1400 வருதுன்னாலும் வந்தாலும் எது கூட அவந்தாஜாக இருக்குது? 1500 தான் கூட அவந்தாஜாக இருக்குன்னு சொன்னால் இந்த 1500 எடுத்துக்கொண்டு நாங்கள் அதில் என்ன செய்யணும், அதை வந்து 4ஆல் பிரிக்கணும். 4ஆல் பிரித்து donc on divise par 4 et on multiplie par l'ancienneté. Donc dans son cas là, elle avait 32 ans, donc de 1 à 10 c'est divisé par 4 multiplié par 10. 10 வருடங்கள் 10ஆல பெருக்கணும். 10 வருடங்களுக்கு பெருக்கணும். அங்கால pourquoi là elle a travaillé pendant 32 ans, donc oui. pourquoi on et après au-delà de alors du 1 à 10 c'est divisé par 4 la moyenne de salaire, et au-delà de 10 ans c'est divisé par 3. ஓகே. அந்த அந்த ஒரு வருஷத்துல இருந்து 10 வருஷமா இருந்தால் 4ஆல பிரிக்கணும். அப்படி இல்லாமல் கூடையா இருந்தால் 32 வருடம்னு சொன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிச்சு அத அந்த வார தொகையை வந்து 10ஆல donc après on multiplie par 10. Multiplié par 10. Donc ça fait 1500 divisé par 4 multiplié par 10. Ça c'est pour l'ancienneté de 1 à 10 ans. Et 1500 divisé par 3 multiplié par l'ancienneté de 10 jusqu'à la fin. Donc là il y avait 32, donc de 10 à 32 ça fait 22 ans. Donc divisé par 3 multiplié par 22. J'espère que vous avez compris. Sinon, vous contactez Nichanti, voilà, vous prenez rendez-vous et on vérifie compliqué tranquillement vos fiches voilà. de paye. Alors il y a un point très important sur le licenciement justement. Quand vous êtes licencié, vous n'avez qu'un seul document à signer. C'est le reçu pour solde de tout compte. நீங்கள் லிசன்சிங் பண்ணப்படுற ஆளா இருந்தால் ஒரு டாக்குமெண்ட் மட்டும் தான் நீங்க சைன் பண்ணணும். அதுக்கு பேர் இந்த டாக்குமெண்ட் தான். C'est comme ça. Reçu pour solde de tout compte. Ça veut dire நீங்க வந்து அது என்னென்றால் உங்களுக்கு வந்து solde de tout compte ça veut dire quoi exactement? Ça solde les comptes. அதாவது அக்கவுண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு தர கணக்குகளை வந்து முடிக்கிற ஒரு டாக்குமெண்ட். கணக்கு முடிக்கும் ஆவணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். L'employeur doit vous donner un document de ce type-là.
இப்படி qui ஒரு est un document sur document une feuille simple, reçu pour solde de tout compte, et vous le demandez de le signer pour avoir le chèque. Par contre, s'ils ne reçoivent pas l'argent, ils ne signent pas. Normalement. Oui, Ce jour même. la signature doit accompagner le virement ou Oui. le paiement. அந்த பேமெண்ட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டா தான், இதில் இருக்கிற பேமெண்ட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டா தான் நீங்கள் சைன் பண்ணணும். பெற்றுக்கொள்ளாடி நீங்கள் சைன் பண்ண முடியாது, De கூடாது. toute façon, dans tous les cas, si vous signez et qu'on ne vous paye pas, c'est à l'employeur de démontrer qu'il vous a payé. Donc vous allez voir n'importe quel avocat avec le solde tout compte en disant j'ai signé, mais j'ai pas été payé, ou le chèque est sans provision, et après on va récupérer l'argent, c'est pas un problème. Et de la même manière, si vous n'êtes pas d'accord avec le solde tout compte, c'est pas un problème non plus, on peut le contester, et donc signez, prenez l'argent, encaissez-le, faites des copies du chèque, faites des copies du solde tout compte, et amenez-le à votre avocat éventuellement pour qu'il conteste les sommes. இப்போ நீங்கள் வந்து இப்படி இதில் சொல்கிற அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு பெருசாக அதில் வந்து ஈடுபாடு இல்லை, அது வந்து பிள்ளைன்னு நினைக்கிறீங்க, இது கூட வரணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் கூட சைன் பண்ணி நீங்கள் அந்த பேமெண்ட்டை தார பேமெண்ட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம். Donc vous conseillez de signer, déjà de récupérer l'argent qu'il nous donne. Il faut signer, Et après, prenez l'argent et après vous contestez. அதுக்கப்புறம் நீங்கள் தார அமௌண்ட்னாலும் எடுத்துக்கொள்ளுங்க, ஆனால் அதாவது சைன் பண்ணும்போது தார அமௌண்ட் நீங்கள் ஓகே பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு லோயர் போய் பார்த்துட்டு உங்களோட சிச்சுவேஷனை விளங்கப்படுத்தி உங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் காட்டி இதுக்குரிய மாதிரி உங்கள் சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எவ்வளவு வரலாம்னு சொல்லி நீங்கள்கிட்ட கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு நாங்கள் எடுக்கலாம்னு சொன்னால் அதை நாங்கள் கோந்தேஸ்டே பண்ணி நாங்கள் அதை பெற்றுத்தரதுக்குரிய அளவில் பார்க்கணும். ஆனால் சொல்லிட்டு கோந்ததை சைன் பண்ணாமல் விடாதீங்க. Qu'est-ce qu'ils doivent pas signer par contre? Il y a un seul document qui pourrait être un piège de la part de votre employeur, ce serait un document où il y aurait marqué transaction. S'il y a marqué transaction, ce mot transaction doit vous alerter, et donc s'il y a marqué transaction, vous ne devez pas signer ces documents. Dans le meilleur des cas, vous en prenez une copie et puis vous l'amenez à votre conseil, un juriste, un syndicat, un traducteur, qui vous dira si on peut le signer ou non. Mais la transaction, c'est pour négocier finalement un dossier qui est contentieux. Si vous avez un licenciement que vous n'êtes pas d'accord, on peut aboutir à une solution amiable dans le cadre d'un contentieux à la fin par une transaction. Mais quand vous êtes licencié, il n'y a pas encore de contentieux, vous ne devez pas signer de document qui s'intitule transaction. Je ne sais pas si j'ai été très clair. Je vais essayer de comprendre. அவங்க என்ன சொல்றாங்க, என்ன டாக்குமெண்ட் சைன் பண்ணக்கூடாது என்று நான் கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்கன்னு சொன்னால் டிரான்சாக்ஷன் எழுதியிருந்தா TRANSACTION இப்படின்னு சொல்லி டிரான்சாக்ஷன் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ணாதீங்க. அது வந்து எங்கிட்ட வந்து கேட்டு அறிஞ்சு கொண்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் பெற்றுக்கொண்டு நீங்கள் சைன் பண்ணுங்க. அது ஏன் அந்த டிரான்சாக்ஷன் வாரதுன்னு சொன்னால் finalement transaction ça veut dire c'est pas dans le cadre d'un licenciement. C'est un piège. Pourquoi? En fait, il y a des employeurs qui peuvent vous faire signer ce document qui normalement est fait pour mettre un terme au litige, mais un terme à un litige qui est déjà déclaré. Vous êtes licencié, vous n'êtes pas content, vous allez voir un avocat, il saisit le conseil des prud'hommes, le contentieux dure plusieurs mois, et les avocats et vous vous mettez d'accord sur un accord pour terminer avec ce litige, et là pour terminer ce litige, vous signez une transaction. C'est-à-dire que vous arrêtez la procédure contre une somme d'argent. Ça fait partie d'un contentieux avec des avocats qui se parlent. Le piège, c'est que l'employeur, au moment du licenciement, pourrait vous faire signer un document qui s'appelle transaction. Et cette transaction, quand elle est faite à la fin d'un litige, elle met fin à tout. C'est-à-dire que vous ne pouvez plus attaquer après. Donc, ça peut être un moyen pour l'employeur de vous empêcher d'attaquer après au prud'homme. Mais dans le document de transaction, il y a quelque chose qui est rédigé. Comment il peut savoir c'est plusieurs pages. Le document, de toute façon, c'est pour ça que je vous montrais le solde tout compte, qui fait une page. S'il y a une page, c'est bon. Il y a marqué solde tout compte, c'est bon. Le document de la transaction, c'est plusieurs pages. Ça raconte votre histoire et ça c'est retourner contre nous. அந்த ஒரு பக்கத்தில் வர சொல்லி டூ கவுண்ட் என்பதை சைன் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அது பிரச்சனை இல்லை. அது பிள்ளை இருந்தாலும் நாங்கள் அதை அட்டாக் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் டிரான்சாக்ஷன் சொல்லிக்கின்ற இன்னொரு டாக்குமெண்ட் வந்து பல பேஜில் கொண்ட ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். அது உங்களோட ஃபுல் ஸ்டோரியும் இருக்கும். என்ன காரணத்துக்காக இப்போ சேர்ந்தீங்க என்னன்னு ஃபுல் ஸ்டோரியும் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஒரு கேஷ்னு சொல்லுவாங்க. கேஷ்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் அது உங்களுக்கு எதிராக வரக்கூடிய ஒரு ஆப்பு மாதிரி. அப்போ அந்த ஆப்பு தான் அது உண்மையாக. அப்போ அதை வந்து நீங்கள் அதில் வந்து சைன் பண்ணாதீங்க. என்னென்னு சொன்னால் அது உங்களுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை
பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் புதமில் போய் லோயர்கிட்ட வந்து புதமில் போய் நிற்கும் போது அவங்க இந்த டாக்குமெண்ட் பாருங்கள் இவங்க சைன் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு எல்லாமே இவங்க ஓகே பண்ணி சொல்லியிருக்காங்க, அதனால் இதை எங்களுக்கு எதிராக உங்களுக்கு எதிராகவே அதை வந்து யூஸ் பண்ணப்படலாம், அதனால் அந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ணி கொடுத்துறாதீங்க, அது வந்து உங்கள் 2 பேர்லேயும் பேச்சுவார்த்தை நடந்து தான் இதை விட்டுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதனால் அதை கொஞ்சம் கவனமாக செய்யணும். ட்ரான்சாக்ஷன் வந்திருந்தால் சைன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Voilà, on a fait pas mal de choses Oui, aujourd'hui c'est un déjà. océan déjà, donc on a fait un La petit semaine bout. prochaine, on Oui. se revoit pour parler des fiches de paye dans la restauration. அடுத்த கிழமை நாங்கள் இன்னொரு வீடியோ செய்யலாம். அதில் வந்து ரெஸ்டாரண்ட் காரர்களுக்குரிய பேஷீட்டை எப்படி நாங்கள் அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கேள்விகளை கூட நீங்கள் விளையாண்டு தந்தீங்கன்னா ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். Donc sinon vous êtes là vendredi prochain entre 16h, on va dire 16h et 18h, 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நிற்பாங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களுடைய வருகைகளை பதிவு செய்து போங்க. கொஞ்சம் பேர் தான் நாங்கள் எடுக்க முடியும், அல்லது மற்றவர்கள் நீங்கள் வந்து ஆன்லைன்லையும் நீங்கள் வந்து எங்களை சந்திக்கலாம். Merci beaucoup Gislain pour votre temps et pour ces éclaircissements. On va essayer d'éclairer plus de monde possible à travers nos explications. Donc Gislain nous dit merci beaucoup. Merci, On va à bientôt. bientôt.